இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது முழுக்க ஆவிகளை பத்தி, ஆவிகளோட பேசுறத பத்தி எல்லாமே நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆவிகள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த பதிவை தொடர வேண்டாம், ஏன்னா அவங்களுக்கு இது உபயோகமா இருக்காது. ஆவிகள் மேல் நம்பிக்கை இருக்கு, இல்ல ஆவிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை நீங்க தொடருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது உபயோகமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். முதல் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆவினா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றவங்களுக்கு. ஆவிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் அவர் இறந்தாருன்னா அவரோட உடம்பு தான் அழியுது, அவரோட ஆன்மா அழியறது இல்லை. சோ அவரோட அந்த அழியாத ஆன்மாங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஆவி, பேய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆன்மா பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு உலகத்துல அது போய் சஞ்சரிக்க ஆரம்பிக்கும். அந்த உலகங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அது பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ இருக்கு, இல்ல 7 கடலை தாண்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த உலகமும் நம்ம கூடயே தான் இருக்கு. அந்த உலகங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அதிர்வலைகளை கொண்டது. இப்ப நம்ம வாழ்ற உலகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது 3D டைமென்ஷன்ல இந்த உலகம் இருக்கு. அதே போல அவங்க ஒரு மாறுபட்ட அதிர்வலைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இருக்கும் நிலையில அவங்க இருக்க நிலைக்கும் ஜஸ்ட் அந்த அதிர்வலை தான் மாறுது. நம்ம இருக்கிற பூமியில செய்திகளை அறிவதற்கு பெரியதற்கு மனுஷங்களுக்கு பாத்தீங்கன்னா மூளை அவங்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு. ஆனா மரண வாய், அதாவது இறந்தவங்க, அவங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா அந்த மூளைங்கிற ஒரு தன்மை இல்லாமல் அவங்க அனைத்துமே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மன சம்பந்தப்பட்டதா இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷன், அந்த அதிர்வலைக்கு பேர் பாத்தீங்கன்னா 5D டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஒண்ணு உங்களுக்கு தெளிவா சொல்ல போனா, ஏற்கனவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அறிவுபூர்வமான உங்களுக்கு பாத்தீங்கன்னா குண்டலினி எழுப்புறத பத்தி சொல்லியிருந்தோம். அதாவது நீங்க குண்டலினி எழுப்புறக்கு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப டீப்பா உங்களுக்கு நாங்க அதை சொல்லவே கிடையாது, ரொம்ப மேலோட்டமா தான் சொல்லியிருந்தோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சித்தர்கள் அவங்களும் ஆன்மாக்களா தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஆத்மா உடலை ஒரு இடத்துல அவங்க வச்சுட்டு காயக்கற்பமா மாத்திட்டு அந்த உடலை அழியா தன்மை கொண்டு வந்துட்டு அவங்க அந்த ஆன்மாவை வெளியே உலகத்துக்கு அலைய விடுறாங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்துமே அந்த ஆன்மா மூலியமா அவங்க நிறைவேற்றி கொள்றாங்க. அந்த ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய 5 டைமென்ஷன், அதாவது 5D டைமென்ஷன் நம்ம சொல்லுவோம். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற பார்வைகள் எத்தனை XYZன்ற மாதிரி அது 5D டைமென்ஷனா இருக்கும். நம்ம கண்ணால ஒரு விஷயம் தெரியலங்கிறக்காக அது இல்லைன்னு மறுக்கவே கூடாது. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் உள்ளவங்க இந்த 5D டைமென்ஷனை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்ற விஷயங்கள எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த 5D டைமென்ஷனை பொறுத்த அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கண்ணுல ஒரு மலையை பாக்குறீங்க, அது ரொம்ப பெரிய மலையா உங்க கண்ணுக்கு தெரியும். அதுவே 5D டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த மலை ஒரு சின்ன கல்லு மாதிரி இருக்கும். நீங்க அந்த ஒரே கால்ல உங்களால ஒரு சின்ன தாண்டலையே இமயமலையை உங்களால தாண்ட முடியும். அது இந்த 5D டைமென்ஷனோட வேலையே. சோ இந்த 5D டைமென்ஷனை பத்தி மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடலமைப்பை நம்மளால மாற்ற முடிஞ்சால் அஷ்டகர்மா, அதாவது அஷ்டமா சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த 8ம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாத்தியமாயிரும். அதாவது நம்ம உடம்ப காத்தோட காத்தா கலக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே நமக்கு இது ரொம்ப சாத்தியமா போயிடும். இனி வர பதிவுகளை இதை பத்தி உங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு விளக்கமா சொல்லலாம் அப்படிங்கறதான் கொடுத்துருக்கோம். பூமியில உயிருடன் வாழும்போது நமது எண்ண அலைகள் நினைவுகளும் தெளிவற்றதா ஒரு குழப்பத்தோடயே நமக்கு இருக்கும். காரணம், எல்லா நேரங்களிலும் நமது 5 புலன்களையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அதோட அதிர்வுகள் நம்ம மூளையானது மனத்துக்கு சொல்லி அந்த மனசை எடுத்துட்டு இருக்கோம். அந்த நினைவுகள் தான் நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட நினைவுகள், நம்மளோட எண்ணங்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மரணத்தை தாண்டினவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மூளை இருக்காது, ஒன்லி அந்த மனம் தான். அந்த மனதோட செயல்பாட்டுல தான் அவங்க இருப்பாங்க. அதனால இந்த மனதோட தன்மைக்கும் மூளையோட தன்மைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆவிகளை பத்தி ரிசர்ச் இல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இனிஷியல் ஸ்டேஜுக்கு எல்லாத்தையுமே அறிவியல் பூர்வமா பாருங்க. அதே மாதிரி இதுல நீங்க சந்தேகம் கேட்கறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்வான்டா தேவையாத கொஸ்டின் கேட்காம உங்களுக்கு உண்மையிலே ஒரு கேள்வி நீங்க கேட்கறீங்கன்னா அந்த கேள்வி லாஜிக்கா இருக்கா, சயின்ஸ் பூர்வமா இருக்கா, இல்ல அது உண்மையிலே தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல இருந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொடுக்குறோம். அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆவிகளோட பேசுறது சரியா தவறா அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சொல்லிடலாம். இப்ப நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க மேல நம்ம ரொம்ப பாசமா இருக்கும். ஒரு நாள் அவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க. அப்படி தவறுன ஒருத்தரை பாத்தீங்கன்னா நம்ம அவங்களோட பேசுறது அவங்களோட நம்மளால பேச முடியலன்னும் போது அதனால நம்ம ரொம்பவும் மனவேதனை அடைகிறோம். ஆனா நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்களும் நம்ம கூட இருக்காங்க, அதிர்வலைகள் மட்டும்தான் மாறுது.
அந்த சரியான ஃப்ரீக்வன்சி நம்ம கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுத்தால் அவங்களோட நம்மளால பேச முடியும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது அவங்க மறுபிறவி எடுக்கல, அதாவது இந்த இப்ப ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல இருக்கிறவங்கள வந்து சீக்கிரம் மேல பேச முடியும். இது வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த அடைப்புங்கிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஆனா வந்து அடைப்புங்கிறது வந்து ஒரு விதத்துல அவங்களோட நம்ம பேச முடியும். அடைப்பு இல்லைன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மறுஜென்மம் எடுத்து போயிடுவாங்க. அவங்க மறுஜென்மம் எடுக்கிற வரைக்கும் நம்மளால பேச முடியும். நிறைய பேருக்கு ஆவிகளை பத்தி சந்தேகம் இருந்து அதை பத்தி நெட்ல கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. மிகப்பெரிய விஷயங்களா இருக்கு. ஏன் சொல்ல போனா ஒரு பையன், இறந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த தான் இறந்துட்டாங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரிவிச்சு அதுக்கு காரணமான அவனை கொலை பண்ணவனையே அந்த பையன் காட்டி கொடுத்துருக்கான். சில ஆவிகள் புக்ஸே எழுதியிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இறந்தவர்களோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொள்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனா என்னன்னா இதுல சில பிரச்சனைகள் வந்து இது வந்து மூட நம்பிக்கையால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மிங்கிளா இருக்கு. மூட நம்பிக்கைங்கிறது சயின்ஸ் பூர்வமா, அதாவது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸின் பொறுத்தளவுக்கு எல்லாத்தையுமே டைரக்டா அவங்க கண்ணால பார்த்தா நம்புவாங்க அப்படின்னு மன சம்பந்தப்பட்டதா சயின்ஸ் நம்பாது. அதனால அவங்க ஏத்துக்கவே முடியாது. இறந்தவரோட தொடர்பு கொள்ளும் முயற்சியை அவங்க ஆதரிக்கூடாது அப்படின்னு இங்க பலர் வந்து ரொம்ப தீவிரமா நம்புறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவங்களை வந்து நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அந்த துக்கப்படுறது அது வந்து அவங்கள பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு விதத்துல அது சரியாவும் இருக்கலாம். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இறந்துட்டாங்கனாலும் அவங்களோட சில ஆசைகள்லாம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தொடர்பு கொண்டோம்னா நமக்கும் ஆறுதலா இருக்கும், அவங்களோட ஆசையும் நம்மளால நிறைவேற்ற முடியும். ஏன்னா இறந்தவங்க வந்து எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷனோட இப்ப நம்ம பண்றது சரி, நம்ம இறந்துட்டோம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நமக்கு இந்த உலகத்துக்கும் நமக்கும் நம்ம தேவையான அனைத்து முடிச்சுட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க வேற உலகத்துக்கு போறதா இருந்தாலும், அதாவது இந்த டைம் இந்த உடலை விட்டு வெளியே வந்தாலுமே அவங்களுக்குன்னு அவங்க செய்யாம தவறான நிறைய காரியங்கள்லாம் இருக்கும். அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்பனை செய்து கொள்வது போல இறந்தவங்க எங்கோ ரொம்ப தூரத்தெல்லாம் கிடையாது. வேற பரிணாமங்களை அதிர்வலைகள் நம்ம சுற்றி தான் இருக்காங்க. உயிரிடம் இருப்பவர் இறந்தவர் ஆகிய இருவருக்கிடையே மனநல அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டோம்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா தவறான மூட நம்பிக்கைகளை களைஞ்சிட்டு ஒரு சயின்ஸ் பூர்வமா பார்த்தோம்னா இந்த இறந்தவங்க அவங்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்குங்கிற அந்த துயரம் துன்பம் எதுவுமே இருக்காது. அதனால நீங்க அதை தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்தவங்க கிட்ட நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மரியாதையா பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் கோபம் உணர்ச்சிகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைமையில அவங்க இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது புதுசா இப்பதான் இது பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து அது ரொம்ப புதுசா இருக்கும். அவங்க அந்த மனநிலையில் இருக்கும்போது நம்ம ரொம்ப 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 பொறுமையா இருக்கணும். இந்த ஆவிகளோட பேசுறோம், அவங்களோட கம்யூனிகேட் பண்றோம், நம்ம ஒரு மீடியேட்டரா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும்னா நம்ம முதல்ல பண்ண வேண்டியது பொறுமை. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேரம் அமர்ந்து பேசுறது போல நமக்கு இருக்காது. ஏன்னா அவங்க நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டாங்க. அதே போல பேசுறதுக்குன்னு சில வழிமுறைகளா இருக்கு. அந்த வழிமுறைகளா என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி அது பேசுறதுக்கு முன்னாடி சில அடிப்படையில் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்தவங்க மறுபிறவி எடுத்திருந்தால் அவங்களோட நம்மளால தொடர்பு கொள்ள முடியாது. அப்படி எடுக்கலைன்னா அவங்களோட நம்ம பேச முடியும். அதே மாதிரி சில சக்தி வாய்ந்த மீடியேட்டர்களா உங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களால அவங்களோட உடல், அதாவது அந்த ஆவி தோற்றத்தையும் உங்களால அதை பார்க்க முடியும். நம்ம உடம்புக்கு அதுக்கு தேவை சில சக்திகள் மட்டும்தான். அந்த சக்திகளை சில பேருக்கு இயற்கையாவே அந்த சக்திகள் அமைஞ்சிருக்கும். நார்மலா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க கண்ணாலேயே ஆவிகளை பார்க்க முடியும். ஆனால் அது வந்து 100% தான் அந்த சக்தி இருக்கு. ஆனா நம்ம கடுமையான பயிற்சி இருந்தால் நம்மனாலையும் அந்த சக்திகளை அடைய முடியும். அதுக்கு நமக்கு தேவை என்னன்னா பொறுமை, பிராக்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவிகளை அழைச்சு நம்ம பேசுறதா இருந்தா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வந்திருக்கிற ஆவி நல்ல ஆவியா இல்ல கெட்ட ஆவியா என்பதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பொறுமையா உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வாழ்ற காலத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களா வாழ்ந்தாங்கன்னா ஆவியான பிறகும் அதே ஒரு மனநிலையில தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா இது முழுக்க மனதை ஓரியன்டட். இல்ல அவங்க ஒரு தப்பான ஒரு எண்ணத்துல உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அவங்க இறந்த பிறகும் அதே மாதிரி ஒரு எண்ண அலைகள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி துர்மரணம் அடைஞ்சிருக்காங்க, இந்த ஆக்சிடென்ட்ல இருந்தவங்க, சூசைட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஆவிகளை கூப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க அவங்களோட மனநிலை அதுக்கு தகுந்த ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கிறனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களோட எண்ண அலைகள் நம்மளை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும்.
இப்ப நீங்க அந்த ஒரு மைண்ட் செட்ல உள்ள ஒரு ஆவி நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஆவி உங்களோட இருக்கிறப்ப உங்களுக்கும் தற்கொலை பண்ணிக்கோங்கிற எண்ணம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு வரக்கூடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களையோ இல்ல கொஞ்சம் தனியா போகும்போது நம்மளையும் கூட சில டைம் உணர்ந்துருக்கலாம், சம்பந்தமே இல்லாம இருந்திருப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இதெல்லாம் ஒரு சில கெட்ட சக்தினால நமக்கு அது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மீடியேட்டர், அதாவது நம்ம மீடியம் சொல்லுவாங்க. இந்த மீடியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்கும் சாதாரணமான தொடர்பு கொள்றவங்களுக்கும் அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கவங்க மீடியம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கனாலதான் அந்த ஆவியை அழைக்க முடியும், பேச முடியும். நீங்க ஆவியோட பேசாதா இருந்தீங்கன்னா நீங்க தான் இந்த மீடியமா இருப்பீங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை, ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப பொறுமையா இருக்கணும். அடுத்தது அவங்களுக்கு ரொம்ப மரியாதையா கொடுக்கணும். ஆவிகள் பாத்தீங்கன்னா வராங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுல இருந்து அவங்கள ரொம்ப மரியாதையா பேசிக்கணும். அவங்க கிட்ட நீங்க உங்களோட கோவ உணர்ச்சி இந்த மாதிரி எதையுமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட எதையுமே காட்டக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்னு எல்லாருமே ரொம்ப இதா நினைச்சு ஆவிக கிட்ட நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளோட எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, இல்ல பாத்தீங்கன்னா நான் லாட்டரி சீட்டு வாங்குறேன், இந்த மாதிரி இதுக்கு இந்த ஆவியோட பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஆவிகளுக்கும் அந்த சக்தி கிடையாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆவினால இறந்த காலம் சொல்ல முடியும், நிகழ்காலம் நடந்துட்டு இருக்கிறது அதனால சொல்ல முடியுமே தவிர அதனால எதிர்காலத்தை சொல்ல முடியாது. அதாவது எல்லா ஆவிகள்னால சொல்ல முடியாது, சில ஆவிகள்னால சொல்ல முடியும். அது எப்படின்னா வாழும் காலத்திலேயே அவங்க அந்த ஆவிகள் ஆன்ம சக்தியோட, அதாவது தெய்வ நம்பிக்கையோட ஆன்மீகமா இருந்து நல்ல வேலைகள், தன்னோட மனசுல எந்த ஒரு கெடுதலுமே இல்லாம தன்னோட வாழ்க்கைய ரொம்ப அழகா நல்ல விதமா கொண்டு போன ஆவிகளுக்கு அந்த மாதிரி சக்திகள் கண்டிப்பா இருக்கும். அது ரொம்ப 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 ரேரபிள் ஆவிகளுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஆத்மாக்களை கூப்பிடுங்க. அந்த மாதிரி நல்ல ஆத்மாக்களை நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவங்க மூலியமா எதிர்காலத்தை உங்களால அறிய முடியும். அதே மாதிரி எல்லா ஆவிகளுக்கும் எதிர்காலம் அறிய முடியாது. நல்லது செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணி இல்ல ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க இதை பண்றீங்க அப்படின்னா எந்த ஆவிக்குனாலும் உங்களுக்குன்னு சில பாதுகாப்புலாம் இருக்கு. அந்த பாதுகாப்பு பண்ண பிறகு நீங்க அந்த ஆவி கூப்பிடுங்க. என்னைக்குமே உங்களோட கண்ட்ரோல் உங்க கையில வச்சுட்டு அந்த ஆவி நீங்க கூப்பிடுற மாதிரி இருந்து பாத்துக்கோங்க. ரெண்டாவது ஆவிகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் கிடையாது, ஆனா வடிவம் உண்டு, அதையும் மறந்துட வேண்டாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஆவிகளை கூப்பிடுறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் வழிமுறை எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது வைஜா போர்டுன்னு சொல்லுவோம். வைஜா போர்டுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு, சேஃப்டியான மெத்தடும் கூட. வைஜா போர்டுங்கிறது அந்த ஏபிசிடி செட் வரைக்கும் இருக்கும். அதை நம்ம காயின் வச்சு அந்த ஆவிகளோட பேசுற மாதிரி ஒண்ணு இருக்கும். அடுத்த மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோ ரைட்டிங்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கைகள்ல பாத்தீங்கன்னா அந்த நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம அந்த கைகள் தானாவே பாத்தீங்கன்னா அது எழுத ஆரம்பிக்கும். இது ஆட்டோ ரைட்டிங் சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கேண்டில் லைட், மெழுகுவர்த்தியும் இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வைஜா போர்டு மாதிரி தான் உங்களுக்கு இருக்குமே. அந்த மெழுகுபத்தி பயன்படுத்தி நம்ம பாத்தீங்கன்னா ஆவிகளோட பேச முடியும். வைஜா போர்டும் சரி ஆட்டோ ரைட்டிங்கும் நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸா இருக்கும். அதனால அந்த ரெண்டு மெத்தடை பயன்படுத்தி கொஞ்சம் நமக்கு சேஃப்டியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிளான் செட்னு ஒரு மெத்தட் ஒண்ணு இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா ஆவிகளோட பேசாமல முடியும். அதுக்கு அடுத்தது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மெத்தட், அதாவது எல்லாருனாலையும் முடியாது, சில பேர்னால மட்டும்தான் முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சக்தி இருக்கணும். அப்படி உங்களுக்கு அந்த சக்தி இல்லைனாலுமே கடுமையான முயற்சி பண்ணீங்க அது கிடைக்கும். அதாவது என்ன கேட்டீங்கன்னா சவுண்ட் பிராக்டிக்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் அந்த சவுண்ட் பிராக்டிக்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான ஒலி அதிர்வுகள். முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எச்சினி விஷயத்துல வலம்புரி சங்க பயன்படுத்தி ஒரு விதமான ஒலி சவுண்ட்ஸை நம்ம காதுல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிராக்டிஸா இதுலயுமே அந்த மாதிரி சில சவுண்ட்ஸ் நம்ம காதுல கேட்கும். அதாவது அசரீரி ஒலி அப்படின்னு நம்ம அதை சொல்லுவாங்க. அந்த ஒலி நம்மளோட காதுல கேட்க ஆரம்பிக்கும். அந்த ஒலி பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மாக்கள் நம்ம கூட பேச ஆரம்பிக்கும். நீங்க அந்த நிலைக்கு போக ஆரம்பிச்சுட்டீங்கன்னாவே அடுத்தது உங்களால அந்த ஆன்மாவை கண்ணால பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருவீங்க. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆவிகளோட பேசுற முறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வைஜா போர்டு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா வைஜா போர்டுல கேண்டில பயன்படுத்துறது, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட்டோ ரைட்டிங், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சவுண்ட் பிராக்டிஸ், அதுக்குன்னா பிளான் செட் மெத்தட். இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளான் செட் மெத்தடு சவுண்ட் பிராக்டிஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணா உங்களுக்கு இருக்கும். வைஜா போர்டும் அடுத்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த கேண்டிலும் உங்களுக்கு வைஜா போர்டு மாதிரியே உங்களுக்கு இருக்கும். நீங்க இந்த முறையில பயன்படுத்திக்கலாம். ஆவிகளோட பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களும் இப்ப ஒன்னதுல ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கூப்பிடுற ஆவி பாத்தீங்கன்னா அவங்க வரல அப்படிங்கிறதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா அவசரப்படக்கூடாது. எதையுமே
கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க கொண்டு போயிட்டு இருக்கணும். ரெண்டாவது, அவங்க வந்து மறுஜென்மம் எடுக்கல அப்படின்னா தான் அவங்க வருவாங்க. அவ மறுஜென்மம் எடுத்துட்டாங்க இல்லையா, அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட முயற்சினால மட்டும்தான் நீங்க அதை தெரிஞ்சுக்கவே முடியுமே. எதையுமே வந்து எந்த ஒரு செயலையுமே முயற்சி பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது சரியா தவறான்னு உங்களுக்கு தெரியும். எதையுமே முயற்சி பண்ணாமலேயே வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேசிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா பேசிட்டே தான் உட்காருவோம். எதையுமே முயற்சி பண்ணுங்க. அதுக்கடுத்து, ஆவிகளோட பேசும்போது ரொம்பவும் மரியாதையா பேசுங்க. அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, அந்த உணர்ச்சிகளை மட்டும் தூண்டுற மாதிரி எக்காந்த கொண்டு பேசுறாதீங்க. வைஜா போர்ட்ல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஆரம்ப நிலையில ஒவ்வொரு லெட்டர் மூவ் ஆகிறதுக்கு குறைஞ்சது 1-5 நிமிஷம் ஆகும். இப்ப வணக்கம் எடுத்து VINNAKM அப்படின்னு உங்களுக்கு அந்த வீக்கு மட்டுமே 1 நிமிஷம் உங்களுக்கு ஆகும். அப்புறம் ஏக்கு 1 நிமிஷம், இல்ல 5 நிமிஷம் கூட அதுக்கு டைம் எடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்குமே உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். அதனால பொறுமை ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணா உங்களுக்கு இருக்கும். அடுத்தது, ஆவிங்க கிட்ட ரொம்பவும் தேவையில்லாத கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கவே கூடாது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட வயசு என்னன்னு சொல்லு, நான் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லு, இல்ல என் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. இந்த மாதிரியான கேள்விகளை அவகிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. ஆனா அவங்களுக்கு உண்டான மரியாதைய முழுக்க கொடுத்தே பேசுங்க. ஏன்னா அவங்க இந்த உடலை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ், வருத்தம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. அடுத்தது, எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரே நாள்ல பழகவே முடியாது. நீங்க ஒரு படம் வரையறீங்க அப்படின்னா பேனை விட்டு கையில வச்சோன்னே கடகடன்னு வரைஞ்சிட முடியாது. அதுக்கும் பிராக்டிஸ் தேவை. இதுக்கும் இந்த நீங்க ஒரு மீடியமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் கடுமையான முயற்சி தேவை. அந்த முயற்சி நீங்க சரியா எந்த அளவுக்கு அந்த முயற்சி நீங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, திரும்பி சொல்றோம், அவங்க வாழ்ற உலகமும் நம்ம வாழ்ற உலகமும் ஒண்ணுதான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருக்கிற இந்த 3D டைமென்ஷன், அவங்க இருக்கிற 5D டைமென்ஷன், அதாவது ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த 5D டைமென்ஷன் நம்மளால பார்க்க முடியாது, முடியலங்கிறக்காக அது இல்லைன்னு ஆயிராது. அந்த 5D டைமென்ஷன் என்னங்கிறத மட்டும் நீங்க வந்து கண்டுபிடிங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல எதெல்லாம் சாத்தியம், சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா இருக்கா இல்லையாங்கிறது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதனால அதை என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. கமாண்ட் கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும், நீங்க கண்டிப்பா எங்க கிட்ட கேட்கலாம், தவறே கிடையாது. ஆனா ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த கேள்விய கொஞ்சம் நீங்க நல்லா செக் பண்ணி பார்த்துட்ட பிறகு கேளுங்க. ஏன்னா சம்பந்தம் இல்லாத கேள்வியில ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு அப்படின்னா அந்த கொஸ்டின் அவருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த கமெண்ட படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸா கொடுத்து நீங்க கேட்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்த பகுதியில நம்ம வந்து ஆவிகளோட எப்படி பேசுறதுங்கிறத பத்திலாம் உங்களுக்கு நாங்க சொல்லி தரோம். அதுக்கான பிராக்டிஸ் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கலாம்னு இருக்கோம். நன்றி.